ஓசூரில் தமிழக லம்பாடி இன மக்களின் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சருக்கு கோரிக்கை. தமிழகத்தில் வசிக்கும் லம்பாடி இன மக்கள் தங்களை பழங்குடியினர் எஸ்டி பட்டியலில் சேர்க்கக் கோரி கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு பஞ்சாரா லம்பாடி இன மக்களை எஸ்டி பிரிவில் சேர்க்க தமிழக அரசை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பஞ்சாரா லம்பாடிகள் முன்னேற்ற சங்க மாநில தலைவரும் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான ஜி. ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் பஞ்சாரா பாரத் இந்தியா அமைப்பின் நிறுவனத் தலைவரும் முன்னாள் ஆந்திர மாநில அமைச்சருமான ரவீந்திர நாயக், அகில பாரத பஞ்சாரா சேவா சங்கம் தேசிய தலைவரும் கர்நாடக மாநில முன்னாள் அமைச்சருமான பாபுராவ் சௌகான் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினார்கள். அப்போது 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் குடிபெயர்ந்து உள்ள லம்பாடி இன மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்ப்பதற்காக போராடி வரும் நிலையில் இதுவரை தமிழ்நாடு அரசு ஆய்வுகள் மேற்கொண்டு பரிந்துரைக்கான கோப்புகளை கிடப்பில் போட்டுள்ளது. எனவே அதனை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து தேர்தலுக்கு முன்பாகவே தங்களை எஸ்டி இன பட்டியலில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்போது தெரிவித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜி. ரவி, எங்களுடைய இந்த கவன ஈர்ப்பு போராட்டமானது தமிழக அரசு 5 வருடங்களுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில் 280வது வாக்குறுதியாக லம்பாடி இனத்தை எஸ்டி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். இதுவரையில் அதை செயல்படுத்தவில்லை. முதல்வர் அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கையானது கிடப்பில் உள்ளது. அதை மத்திய அரசுக்கு உடனடியாக பரிந்துரைக்க வேண்டிதான் இந்த தர்ணா போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசானது எங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், இதுவரையில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் ஆய்வு செய்தும் கிடப்பில் போட்டுவிட்டார்கள். எனவே இந்த ஸ்டாலின் அரசானது தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்து தயவு செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டுமாய் எங்களுடைய தமிழ்நாடு லம்பாடிகள் இனத்தின் சார்பாக பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடகத்தில் எஸ்சியாக உள்ளது. பஞ்சாப், டெல்லி, ஹிமாச்சல் இந்த மாநிலத்திலெல்லாம் எஸ்சியில் இருக்குது. எஸ்டி வந்து பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலம், தெலுங்கானா மாநிலம், ஒரிசா, ஹரியானா இங்கெல்லாம் வந்து எஸ்டியில் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு வந்து நாங்கள் பார்டரில் ஒரு 5 மாவட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுவும் வந்து அங்கிருந்து குடிபெயர்ந்தவர்கள் தான். எங்கள் ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் எங்கேயுமே எங்கள் கம்யூனிட்டி கிடையாது. இந்த பார்டர் டிஸ்ட்ரிக் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை இந்த 5 மாவட்டத்தில் மட்டும்தான் எங்கள் லம்பாடியின மக்கள் வந்து வாழ்ந்து வருவாங்க. மற்ற மாவட்டத்தில் எல்லாம் கிடையாது. ரெண்டாவது வந்து அங்கிருந்து வந்தவங்க 100 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கும். அவங்க வந்து நல்லா எஸ்சி எஸ்டி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இங்கிருந்து போகிற பொண்ணுங்களுக்கு அங்கே எஸ்சி இது கேட்டகரி கிடைக்குது, அவங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்குது, எஜுகேஷன் கிடைக்குது, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. ஆனால் அங்கிருந்து வர்ற பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணாங்க? இங்கே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கட்டிக்கின்னு வந்தோம்னா இங்கே பிசி ஆகிடுறதுனால அவங்களுக்கு பொருளாதார நிலையிலும் பின்தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எந்த எஸ்சி எஸ்டி ஸ்டேட்டஸ் இல்லாததுனால எஜுகேஷன் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. அதனால் வந்து இங்கே ரொம்ப மோசமான நிலையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் பணியோடு கேட்டுக்கிறோம். இந்த கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதியை தயவு செஞ்சு நிறைவேற்றணும், மத்திய அரசுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு கேட்டு. கோர்போலி என்பது எங்கள் பாஷை. இந்தியா பூராவும் ஒரே பாஷை. உதாரணமாக இதில் கொங்கணின்ற ஒரு பாஷை 50,000 பேர் மட்டும் பேசுகிற பாஷை. அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, 8வது அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. ஆனால் நாங்கள் கோடிக்கணக்கான ஜனங்க பேசுகிற எங்கள் கோர்போலி பாஷையை இதுவரையிலும் வந்து 8வது அட்டவணையில் சேர்க்கலை. தெலுங்கானா அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கு. அதனால் மத்திய அரசானது எங்கள் லம்பாடியின மக்கள் பேசுகின்ற மொழியினை அங்கீகரித்து 8வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை மத்திய அரசுக்கு.